கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்போ மேலே சொன்ன ஆயத்திலிருந்து என்ன தெரிகிறது? நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவன் உதாசீனம் செய்கிறானோ அவன் சுத்த காஃபிர், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்பது தெரிகிறது. இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தில் இல்லை, அவர்கள் காபிர்கள் என்று சொன்னால்தான் அடுத்தவர்களுக்கு பயம் வரும். அப்படின்னு காபிர்னு சொல்லாமல் சும்மா மௌனமாகவும் இருக்கக்கூடாது, அவனை காபிர் என்று சொல்வதற்கு தயங்கவும் கூடாது. ஒருவன் அண்ணல் நபியை அவமரியாதை செய்தால் அவனுடைய நியத்து என்ன என்பதை கேட்கவும் தேவையில்லை. ஏன்னா அல்லாஹ் தாலா அவனும் அவமரியாதையான வார்த்தையை பேசினான் என்பதும் உடனே அல்லாஹ் சொன்னால் கது கபர்த்தும் பாதையும் அணிக்கும். அவனுக்கு நியத்தெல்லாம் தேவையில்லை. ரசூலுல்லாவை அவமரியாதை செய்து ஒரு வார்த்தையை ஒருவன் சொன்னால் அவன் ரசூலுல்லாவை அவமரியாதை செய்கின்ற நியத்து இருந்தால் தான் அவன் காபிர், நியத்து இல்லைன்னா காபிர் இல்லை என்று இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நியத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாயிலிருந்து அவமரியாதையான வார்த்தை வந்தால் அல்லது பேனாவிலிருந்து அவமரியாதையான வார்த்தையால் அவன் எழுதினால் அவன் காபிர் தான். இதற்கெல்லாம் நியத்து தேவையில்லை. மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு நியத்து தேவையில்லை. இப்போ ஒரு தான் மனைவியை தலாக்கு சொல்கிறான். அவன் கேலிக்கு சொன்னாலும் சரி, கிண்டலுக்கு சொன்னாலும் சரி, கேலி கிண்டலுக்காக தலாக் சொல்கிறவன் நியத்தெல்லாம் செய்ய மாட்டான். நிஜமாக தலாக் சொல்கிறவன் தான் நியத்து செய்வான். சும்மா கேலி கிண்டலுக்கு சொல்கிறவன் நியத்து இல்லாமலே தலாக் அப்படின்னு சொல்லுவான். அவன் உண்மையிலேயே தலாக் சொன்னாலும் சரி, நியத்து இல்லாமல் கேலி கிண்டலுக்கு தலாக் சொன்னாலும் சரி, மார்க்க சட்டப்படி தலாக் உண்டாகிவிடும். அவன் இனிமேல் கணவனும் அல்ல, அவள் இனிமேல் மனைவியும் அல்ல. இதுதான் மார்க்க சட்டம். தலாக்குக்கே இப்படி என்றால் ரசூலுல்லாவை மரியாதை செய்யும் முகத்தான் ஒருவன் பேசினால் அவன் நியத்து செய்தாலும் சரி, நியத்து இல்லாமல் அவன் அவமரியாதை செய்து எழுதினாலும் பேசினாலும் அவன் காபிர் தான். இது குர்ஆன் ஆயத்து, நான் ஒன்றும் சொல்கிறதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்கின்ற மரியாதை உண்மையில் அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மரியாதை. ரசூலுல்லாவுக்கு மாத்திரமல்ல, எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எந்தெந்த பொருட்களெல்லாம் தொடர்பை பெற்றனவோ அந்த அத்தனை பொருட்களுக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும். மக்காவுக்கு செய்கின்ற மரியாதை, மதீனத்துல் முனவராவுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை, ரசூலுல்லாவுடைய சஹாபா பெருமக்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தார்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள், இவர்களுக்கெல்லாம் நாம் செய்கின்ற மரியாதை உண்மையில் ரசூலுல்லாவுக்கு செய்கிற மரியாதை. ரசூலுல்லாவுக்கு செய்கிற மரியாதை அல்லாஹ்வுக்கு செய்கின்ற மரியாதை. எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, ரசூலுல்லாவை நாம் மரியாதை செய்வதோடு அவர்களுடைய தொடர்பை பெற்ற மக்கத்துல் முக்கர்ரமா, மதீனத்துல் முனவ்வரா, அஹ்லுல் பைத் என்ற அவர்களுடைய புனித குடும்பத்தார்கள், சஹாபா பெருமக்கள், அவுலியாக்கள், உலமாக்கள், சாலிஹீன்கள் எல்லோருக்கும் நாம் மரியாதை செய்து வாழ்வதற்கு தௌபீக் செய்வதாக. அண்ணல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவமரியாதை செய்த தீய கூட்டத்தோடு நாம் எல்லா வகையான தொடர்புகளையும் துண்டித்து கொள்ளவும் அல்லாஹு ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா தௌபீக் செய்வானாக. இதுபோன்ற ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னமும் வரும். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.